அது நல்லா கவனிங்க. சர்ச்சுங்கிறது நான் சண்டே போயிட்டு வர்ற ஒன்று கிடையாது. அந்த கான்செப்ட் தப்பாக வச்சுக்கூடாது. நிறைய பாரம்பரிய ஆட்களுக்கு என்ன பிரச்சனைனா சண்டே போயிட்டு வரணும், அது ஒரு ரொட்டீன். இல்லைன்னா மனசாட்சி குத்தும். சண்டே போனோம், அங்கே இருக்க பார்க்கணும், ஆமீன் போட்டோம். இல்லை, அது கிடையாது சர்ச்சு. சபைங்கிறது நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சபைக்கு போகிறதுனா நான் வளர வேண்டும். நான் வளராத எந்த இடமும் சபை அல்ல. சபைக்கு போகிறதுனால் நான் மாற வேண்டும். நான் மாறாத எந்த இடமும் சபை அல்ல. 25 வருஷம் அந்த சபைக்கு போறேங்க, ஆனா என்னால இன்னும் குடிய வர முடியல, அது சர்ச்சே கிடையாது. என்னை மாற்றாத எந்த இடமும் சபை அல்ல. அப்படிதானே? என்னை மறுரூபமாக்காத எதுவும் சபை அல்ல. அப்ப சர்ச்சுக்கு போற ஐ மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம், மாறணும். நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்தாத எதுவும் சபை அல்ல. எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? நான் நித்தியத்துக்கு போனோம். சர்ச்சுக்கு போறோமே நித்தியத்துக்கு போகணும். என்னை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம். என்னுடைய கிருபைகள் பயன்படாத எந்த இடமும் சபை அல்ல. உங்கள் கிருபைகள் பயன்படாத எந்த இடமும் சபை கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளும். அப்படி ஜோமன் ஆண்டவரே, சபைங்கிறது நான் உருவாக்கப்படுகிற, பயன்படுகிற, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதமாய் இருக்க, அதான் சபை. நான் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதம் ஆகிட்டு ஓடிடக்கூடாது. நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்.